என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. வாசப்படியில் ரொம்பவும் கற்றுள்ளவர்கள் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அந்த வாசப்படிக்கு நான் தலைவணங்குகிறேன். இந்த வாசப்படி என்பது அது வெறுமனே ஒரு குடும்ப பாசமாக மட்டும் இல்லை. இது ஒரு இனப்பாசம். இது ஒரு இனப்பாசமாகவும் இருக்கிறது. இந்த குடும்ப பாசத்தை ஒரு குடும்பத்துக்குள்ள நான் தனிப்பட்ட முறையில் அந்த பாசத்தை எப்படி வளர்த்து என்னுடைய குடும்பத்தை வளர்த்தது எப்படி என்பது பற்றியான என்னுடைய கருத்துக்களை நான் கொஞ்சம் தனிப்பட்ட முறையில் சொல்லிக்கிறேன். அந்த குடும்பத்துக்குள்ள அப்பவும் நான் சொல்லும் கருத்தை தான் இந்த குடும்பம் கேட்க வேண்டும் அப்படின்னு அந்த குடும்பத்தில் யார் சொன்னாலும் அது அந்த குடும்ப நலனுக்கு அது உணர்ந்ததாக வராது. இந்த இனப்பாசமும் அப்படித்தான். இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த தேவேந்திர குலம் என்கிற பல்லருக்கு நோக்கம் இன்றைய நிலையிலிருந்து அடுத்த நிலை வளர்ச்சிக்கு போக வேண்டும் அப்படின்ற ஒரு உந்துதல் தான் இருக்கிறோம். நான் சுட்டிக்காட்ட விரும்புவது எப்படி ஒரு குடும்பத்திற்குள்ளேயே ஒரு தலைமகனோ பிள்ளையோ வாரிசுகளோ ஒரு தனிப்பட்ட முறையில் நான் சொல்றபடிதான் இந்த குடும்ப நலன்களை சொல்ல முடியாதோ அதே போலதான் இந்த இன வளர்ச்சி அந்த கருத்து நான் சொல்லிதான் இருக்கலாம். இன்னொருவர் சொல்லுகிற கருத்து அது ஆகாது அப்படி என்று நான் மறுதளிப்பு நான் எந்த பாட்டு இந்த இடத்துக்கான ஒரு வளர்ச்சிக்கு அது உணர்ந்ததாக இருக்குமா என்பதை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். எல்லோருக்கும் என்னுடைய குடும்பமானாலும் சரி என்னுடைய இனமானாலும் சரி அந்த வளர்ச்சிக்கு எது உகந்ததாக இருக்கும் என்பதை தீர்வு செய்வதற்கு எனக்கு சொந்த புத்தி உண்டு எல்லாருக்கும். ஆனால் இந்த சொந்த புத்தியை நான் வகுப்பதற்கும் தீர்மானிப்பதற்கும் எனக்கு தேவையான அளவு விவரங்கள் இருக்கிறதா என்பது எல்லாருக்கும் இருக்காது. என் குடும்பத்தை பற்றிய விவரத்தையே ஒரு அளவு நான் தெரிந்து வைக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இந்த பறந்துபட்ட இந்த வள்ளல் இனம் தேவேந்திர இனத்தை பற்றிய எல்லா விவரங்களும் எனக்கு தெரியும் என்று ஒருவர் ஒரு செம்மாப்பாக இருந்து நான் சொல்வதுதான் கருத்து அப்படின்னு நம்ம ஒரு ஈர்ப்புக்குள்ளே இருக்கக்கூடாது. இந்த பெயர் மாற்றத்திலிருந்து நான் பார்த்த விதம் அதுதான். ஒருவர் ஒரு அணியினர் இப்படி ஒரு அணியினர் அப்படி ஒருவருக்கு ஒருவர் கருத்து பரிமாற்றம் கருத்து வெளிப்பாடுகள் என்பது இங்கே நடந்ததா இல்லையா என்பதெல்லாம் சில கேள்வி. இந்த இரண்டு கருத்துக்களையும் ஒரே தளத்தில் வைத்து பேசுவதற்கு ஏற்பாடு செய்வது என்பது அது ஒரு மகத்தான விஷயமாக நான் பார்க்கிறேன். அதற்கு இந்த மீடியாவுக்கு என்னுடைய பாராட்டுகள். இது நான் சொன்னபடி இது ஒரு கருத்து பரிமாற்றமாகத்தான் இருக்கலாம். எந்த கருத்து எதை விட உயர்ந்தது தாழ்ந்தது சரியானது சரியில்லாதது என்று இதில் யாருமே தீர்ப்பு செய்ய
வேண்டாம் என்று நான் சொல்லிக் கொள்கிறேன், குறிப்பாக நடுவில் சொல்லிக் கொள்கிறேன். அந்த அடிப்படையில் தான் நான் பேச வந்தேன். ஒவ்வொருவரும் அவருடைய கருத்தை சொல்லு. நான் முன்னையே சொன்ன மாதிரி இருக்கிற எல்லாரும் இங்க இருப்பவர் மட்டும் பொருட்கள் இருக்கிறாங்க. 30 லட்சம் பேர் பறந்து இருக்கிறாங்க. அவர்களுக்கு இந்த கருத்துக்கள் போகட்டும், இந்த விவரங்கள் போகட்டும். ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்கு ஆதரவு, பகுத்தறிவு, அதுக்கப்புறம் தீர்வு செய்யக்கூடிய உண்டு. அவர்கள் தீர்வு அந்த தீர்வு செய்வதில் 30 லட்சம் பேருக்கு ஏன் பின்னாடியே வரணும்னு ஒருவர் சொல்லணும். இருப்போம் என்பவர்கள் இருக்கிறார்கள், போவோம் என்பவர்கள் போகிறார்கள். என்ன இதுல ஏன் இந்த எனக்கு சொந்தத்துக்குள்ளேயே மோதல் என்று வர வேண்டாம், அது வரக்கூடாது. வராத அளவுதான் இந்த விஷயம் மேல கொண்டு வரும். இதுல இன்றைக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, இன்றைய அரங்கு இந்த தலைப்புக்குள்ள இருந்து பேசுவது தப்பு. இந்த அரங்குல இந்த இனம் என்பது என்ன என்பது பற்றிய பேச தேவையில்லாத விஷயமாக படுகிறது. பேசக்கூடாது. அது இந்த வகையான இனமா, அது வளர்ந்த இனமா, அது தாழ்ந்த இனமா, அது மானமுள்ள இனமா, அது மானத்துல குறைவுபட்ட இனமா, அல்லது மானத்துல பந்தம் சொல்லிக்கிற இனமா, அல்லது இன்னொருவனால் அது 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 கேட்கடிக்கப்படும் இனமா, இந்த பேச்சுகள்லாம் எனக்கு பேசியது. அது இந்த மன்றத்துக்கு தேவை. பின்ன இந்த மன்றத்துக்கு என்ன தேவை அப்படின்னா தலைப்பு சொல்லியிருக்கு. ஏதோ ஒரு பட்டியல் ஒன்று இருக்கிறது, அது எம் இனத்தினுடைய வளர்ச்சிக்கு அது தகுமா, அது உகந்ததா, அதனால் என்னுடைய வாய்ப்புகளை நான் வளர்த்துக் கொள்ள முடியுமா, அல்லது இது இருப்பதனால எனக்கு என்ன தூங்கலாம், அல்லது என்ன ஒரு தளர்ச்சி இருக்கிறது என்பது பற்றி அது சொல்லும். எதிர்காலத்தில் நாம் சரித்திரம் என்பதை பழைய பக்கத்தை புரட்டி அதிபடியே நாம் வாழ வேண்டும் என்பதெல்லாம் சரித்திரமே கிடையாது. சரித்திரத்திலிருந்து நாம் சில விவரங்களை புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நம்ம மன்னராட்சி என்று பேசுகிறோம் என்றால் அவ்வளவு மன்னராட்சிகள் இருக்கிறது. நான் மன்னராக இருந்தேன் என்பதனால் நான் இந்த காலத்தில் மன்னராக இருக்க வேண்டும் என்பது நான் சரித்திரத்தை திரும்பவும் எழுதுகிற விஷயம் அல்லது. நான் மன்னராக இருக்க வேண்டும் என்று விரும்புவது அவ்வளவு கொடூரமான விஷயம். மன்னராட்சிகள் என்பதுதான் பழைய சரித்திரம். ஆனால் அந்த சரித்திரத்தை எப்படி படிக்கணும்? மன்னராட்சிகள் என்பதெல்லாம் அவ்வளவு கொடூரமானது, கொடுமையானது, எல்லா மக்களையும் வரை சிரித்து மன்னராட்சி. ஆகவே இனி மன்னராட்சி உலகத்திலேயே இருக்கக்கூடாது என்பதனால் தான் உலகம் முழுவதும் மன்னராட்சி என்று தடுத்து வருகிறது. ஆகவே சரித்திரம் என்பதை பார்த்துக் கொள்வது இன்றைய வாழ்க்கைக்கு எனக்கு அது எவ்வளவு இன்றைய நடப்புல நான் ஓங்கிட்டு இருப்பதற்கு அதற்கு ஏதாவது எனக்கு சில அந்த கோணத்துல நாம் இதை பார்த்தோம் என்றால் நல்ல. அதை விட நான் அடுத்த காலகட்டத்துக்கு போனோம், நான் இன்னொரு காலகட்டத்துக்கு போனோம். நான் இன்றைய இருப்பில் என்னவாக இருந்தாலும் சரி, நான் அடுத்த கட்டத்திற்கு போகும்போது நான் இதை விட மாறிய வளர்ந்த ஒரு இனமாக மாற்றனாக நான் மாற வேண்டும். அதுதான் இந்த உலக வாழ்க்கை. மக்களுக்கு வேற என்ன வேணும்? மாற்றம் என்பது மாறாதது என்பதெல்லாம் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஆனால் மாற்றம் என்பது நான் இப்ப இருக்கிற இருப்பிலேயே நான் இன்னும் கொஞ்சம் குறைந்து போகிறேன் என்பது பார்த்து இருக்க முடியாது.
மாநிலையில் இருப்பது நான் திரும்ப குடியாட்சியாக இருக்கிறேன், ஆகவே நான் திரும்பவும் நான் மன்னரை போகணும் என்பது மாற்றம் இல்லை. அது மோசம் செய்வது, அது சரித்திரத்திலிருந்து படிக்கிற பாடமாக்குகிறாரு. அதை நம்மை நாமே மோசம் செய்து கொள்ளும் ஒரு செயல்பாடாக. ஆகவே இந்த பட்டியல் எனப்படுகின்ற ஒரு இணைப்பிலிருந்து அங்கே நான் கிடைக்க முடியுமா, அல்லது அதிலிருந்து நான் விலகி வந்தால் நான் கல்வி கொடியை மீசை எடுத்து படிக்க வேண்டும் என்று ஒரு கேள்வி கேட்கிறார். அவர்கள் கேட்பார்கள். உலகம் முழுவதும் அரசுகளிடம் நான் என்னுடைய இனத்தினுடைய வளர்ச்சிக்காக நான் என்ன பெற்றுக் கொள்ள முடியும் என்பதற்காக இந்த நாட்டு நடப்புற ஜனநாயகம், என்னுடைய கல்விக்கு நான் இந்த அரசாங்கத்திற்கு நான் என்ன பெற முடியும் என்பதை ஜனநாயகம். இந்த ஜனநாயகத்தில் இந்த கல்விக்காக வேற எந்த ஒரு சமுதாயத்தையும் தர முடியாத பொக்கிஷங்களை நான் தான் பெற்று 1942 அதனால நான் இப்ப எம்பிஎஸ்சி மொத்த காசு செலவு இல்லாம நான் போவேன். நான் என்ஜினியரிங் காலேஜ் ஒத்த செலவு இல்லாம நான் போய் படிப்பேன். செல்ஃப் ஃபைனான்ஸ் படிப்பேன். 35 லட்சம் ரூபாய் இந்த அரசினுடைய உடையினால நான் வெளிநாட்டு போயிருக்கேன். ஆகவே எதிர்காலத்தில் இதனால என்ன வளர்ச்சி அப்படின்னா புள்ளி விவரமா செல்ல இன்றைய காலகட்டத்தில் இந்த பட்டியலில் இருப்பவர்கள் உயர்கல்வியில் எத்தனை பேர் படிக்கிறாங்க அப்படின்னு சின்ன கணக்கு போட்டோம்னா 4 லட்சம் பேர் டிகிரியில் படிக்கிறவங்க. இந்த 4 லட்சம் பேர் அடுத்த 5 ஆண்டுகளுக்குள்ள 6 லட்சமாக மாறும். இந்த சேர்க்கை விகிதம் என்பது பட்டியலினருக்கு 40ஆக இருக்கிறது. இந்த 40 என்ன அப்படின்னா, நம்ம இன்னொரு பட்டியலுக்கு போயிடலாம், நான் அந்த பிசி போயிடலாம், நான் அந்த ஓசிக்கு போகலாம் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்கல்ல. அவர்கள் எல்லாம் என்ன சதவீதத்தில் இருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29% இருக்கிறார்கள். இந்தியா முழுவதும், தமிழ்நாடு உட்பட. நான் எந்த பட்டியலுக்கு போக வேண்டும் என்று ஒரு கிளர்ச்சி நான் தெரிவித்துக் கொண்டிருக்கிறேனோ அந்த பட்டியலில் இருப்பவர்கள் 29% காலத்துக்கு போறாங்க.